இப்போ நம்ம திருப்பாவை திருவெம்பாவை நூல் குறிப்பு பார்க்கலாம். திருப்பாவை அப்படின்னா திருமாலை முழு முதற் கடவுளாக கொண்ட வைணவ சமயம். வைணவ சமயம் அப்படின்னாவே நாராயணமூர்த்தியை தான் முழு முதற் கடவுள் அப்படின்னு சொல்லி கும்பிடுறவங்கள தான் வந்து நம்ம வைணவ சமயம் அப்படின்னு சொல்வோம். சரிங்களா? இப்போது அதில் 12 ஆழ்வார்கள் இருந்தாங்க. 12 ஆழ்வார்களுள் ஒரே ஒரு பெண் ஆழ்வார் தான் வந்து ஆண்டாள். அவங்கள வந்து சூடி கொடுத்த சுடற்கொடி எனவும் அழைக்கப்படுகின்றனர். சரிங்களா? அப்புறம் இவரை வந்து வளர்த்தவங்க யார் அப்படின்னு பார்த்தா பெரிய ஆழ்வார். இவர் எழுதிய ஆண்டாள் எழுதிய நூல் தான் வந்து திருப்பாவை. இதில் 30 பாடல்கள் இடம்பெற்றுள்ளன. சரிங்களா? அடுத்தது திருவெம்பாவை. திருவெம்பாவையில் வந்து சிவபெருமானை முழு முதற் கடவுளாக கொண்ட சைவ சமயம். அதாவது சிவபெருமான் தான் எங்களுக்கு முழு முதற் கடவுள் அப்படின்னு சொல்லி கும்பிடுறாங்க இல்லையா, அது வந்து சைவ சமயம். அதில் வந்து 4 சமய குறவர்கள் இருக்கிறாங்க. அதில் ஒருவர் வந்து மாணிக்கவாசகர். மாணிக்கவாசகர் வந்து திருவாசகம் என்னும் நூலை எழுதியிருக்கார். அதில் ஒரு பதிகம் திருவெம்பாவை. இதில் 20 பாடல்கள் இடம்பெற்றுள்ளன. சரிங்களா? இப்போ திருப்பாவை எழுதுனது ஆண்டாள், திருவெம்பாவை எழுதுனது மாணிக்கவாசகர்.